A bar graph objective type questionல fifth one, a bar graph can be drawn using. So ஒரு bar graph வந்து நம்ம எப்படி வரைகிறோம் பார்த்தீங்கன்னா, so இந்த மாதிரி ஒரு போட்டுட்டு vertical line horizontal line போட்டுட்டு நம்ம இப்படி இந்த மாதிரி நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம என்ன சொல்லுவோம், vertical bars அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன்ல போடுறதை என்ன சொல்லுவோம், vertical bars. so இது வந்து vertical bars. இதுவே வந்து இதே பார் கிராஃபை நம்ம ஹாரிசாண்டலாவும் போடலாம். எப்படி, இப்படியும் போடலாம். சரியா, இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹாரிசாண்டல் பார்ஸ். ஒரு பார் கிராஃப் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பேட்டர்ன்லயும் இருக்கும். ஸோ எ பார் கிராஃப் கேன் பி ட்ரான் யூசிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் பார்ஸ். ஸோ நம்ம சரி போத்னா என்னது, எய்தர் ஹாரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் பார்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹாரிசாண்டல் பார்ஸ்லயும் நம்ம வரையலாம், வெர்டிக்கல் பார்ஸ்லயும் வரையலாம். ஒன்லி ஹாரிசாண்டல் பார்ஸ்னா இப்படியே வரையறது தான் ஹாரிசாண்டல் பார்ஸ். இந்த மாதிரி மட்டும் தான் வரைய முடியுமா, இல்ல. அதே மாதிரி இப்படிதான் வரைய முடியுமா, அதுவும் இல்ல. இப்ப போத் வெர்டிக்கல் ஹாரிசாண்டல்லாம் என்ன, ரெண்டுமே கோயின்சைட் ஆகி இப்படி வரையனா அந்த மாதிரி வரைய முடியாது, தப்பு. அப்போ நம்ம ஹாரிசாண்டல் பார்ஸையும் யூஸ் பண்ணலாம், வெர்டிக்கல் பார்ஸையும் யூஸ் பண்ணலாம். கிளியரா? Next, the spaces between two bars in the graph. Spaces between two bars அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கும் இதுக்கும் இருக்க ஸ்பேஸ் வந்து அப்புறம் இதுக்கும் இதுக்கும் இந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கணும், ஆர் த சேம். டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்கக்கூடாது. அப்படின்னா எப்படி, இப்படி ஒரு கிராஃப் போடுறீங்க, இப்படி ஹாரிசாண்டல் பார் இங்க ஒன்று போடுறீங்க, பக்கத்திலேயே இன்னொன்று இங்க ஹாரிசாண்டல் பார் போடுறீங்க, அடுத்தது வந்து கொஞ்சமா தூரமா விட்டு இந்த மாதிரி போடுறது, இது தப்பு. இந்த ஸ்பேஷியல், இந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும், ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒரு யூனிட் டிஃபரன்ஸ் தான் வைக்கணும், இந்த மாதிரி எங்க வேணா போடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ த ஸ்பேசஸ் பிட்வீன் எனி டூ பார்ஸ் இன் த கிராஃப் ஆர் த சேம்.